ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் எம்மியான ஒரு நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகு எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கும், 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை 2 இனுக்கு போல் கருவேப்பிலை எடுத்திருக்கோம், இஞ்சி பூண்டு அண்ட் தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு வேணும். சின்ன தேங்காய் வந்து அரை மூடி சரியாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 போல் எடுத்து வச்சுருக்கோம். நண்டு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு கடாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துடலாம். ஸோ 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள், அந்த சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம போட்ட எல்லா பொருட்களும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாமல் இருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் போல் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காயும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஏலக்காய், 2 பீஸ் போல் பட்டை அண்ட் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கணும். இதை இந்த மசாலாவில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துடலாம். இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி பொடி நண்டு தான் சளி, அதாவது நெஞ்சு சளி, இருமல் அதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டிருக்க நண்டு நம்ம வச்சுருக்க மசாலாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கி இருக்கணும், அதாவது மூழ்கி இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மசாலா மாதிரி, அதாவது ஒரு செமி கிரேவி மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இது வந்து ஒரு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடச்சிடும். ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுவோம். சூப்பர் எம்மியான டேஸ்டான நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும். ஸோ நம்ம ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ.